இப்போ இன்றைக்கி நம்ம தென்மேற்கு திசையை பற்றி பார்ப்போம் இந்த பதிவில். தென்மேற்கு திசை உங்கள் வீட்டில் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் இருக்கணுமா? உங்கள் வீட்டினுடைய தென்மேற்கு திசையை நல்லா கவனிங்க. யார் யாருக்கெல்லாம் வீட்டு தென்மேற்கு திசை நல்ல ஒரு அமைப்பு இருக்கோ, ஒரு நல்ல எனர்ஜி லெவலோடு இருக்கோ, அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடே இருக்காதுங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையும் அதுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம தனவரவுன்னு சொல்லும்போது இந்த வடகிழக்கு மூலையும் சரியாக இருந்தால் தான், இந்த குருவும் அங்கே நல்லா இருந்தால் தான் அந்த வீட்டில் பெரும்பணம்ன்றது வந்துகிட்டே இருக்கும். இந்த தென்மேற்கு மூலையில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லைன்றது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் பணம் வர அதிர்ஷ்டம் வேணுமா? உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசையை நல்லபடியாக வச்சுக்கோங்க, நல்ல எனர்ஜி லெவலாக வச்சுக்கோங்க, நல்லா உங்களுக்கு பணம் கிடைக்கும். சரி, பணம் கிடைக்கும். நம்ம சிம்பிளாக இதை ஒன்று சொல்லலாங்க. நம்ம பௌர்ணமி கிரிவலம் போவோம் திருவண்ணாமலைக்கு. அப்போது அங்கே பார்த்திங்கன்னா நைருதி லிங்கம்னு இருக்கும். இந்த நைருதி லிங்கத்தையும் உங்களுக்கு ஈசானிய லிங்கத்தையும், இந்த 2 லிங்கத்தையும் வழிபட அங்கே உங்களுக்கு பணமரவு சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு பணம் திடீர் அதிர்ஷ்டம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணணுங்க. ஒரு தடவை பண்ணால் பத்தாது, குறைஞ்சது அதை 9 மாதமாவது நீங்கள் கிரிவலம் இந்த 2 லிங்கங்களையும் வழிபாடு செய்வது சிறப்பு. நன்றி.